ஹாய் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரிச் இங்கிலீஷ் இன் தமிழ் சேனல். ஹாய் ஹால், இன்னைக்கு நம்ம எளிய சொற்களை பார்க்க போகிறோம். Do you have a pet? உங்களிடம் செல்லப்பிராணி இருக்குதா? Do you have a pet? இது பார்த்தீங்கன்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸு. இது எஸ்ஆர்னோ கொஷின் டைப்பில் வரும். இப்போ உங்ககிட்ட செல்லப்பிராணி இருக்கா அப்படின்னு கேட்டாங்கன்னா நீ என்ன சொல்வீங்க? ஆமாம், என்கிட்ட இருக்குது. இல்லைன்னா இல்லை, என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு விதமாக நீங்கள் பதிலாக சொல்லுவீங்க. இதை எப்படி ஆங்கிலத்தில் சொல்லலான்னு பாருங்கள். எஸ், ஐ ஹாவ் அ பெட். நோ, ஐ டோன்ட் ஹாவ் அ பெட் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வகையில் நம்ம பதில் சொல்லுவோம். அதனால தான் இதுக்கு பேர் எஸ்ஆர்னோ கொஷின் டைப்புன்னு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஹாவ் பார்த்தீங்கன்னா டூ ப்ளஸ் ஹாவ், அதுதான் வந்து உங்களுக்கு ஹாவ்ன்ற மீனிங்கை கொடுக்குது. நீங்கள் எஸ்ஆர்னோ கொஷின் கேட்கணுன்னா இந்த டூவை முன்னாடி போட்டு கேட்கணும். நெகட்டிவ் சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுறீங்கன்னா இந்த டூ பக்கத்தில் நாட் போட்டு நெகட்டிவ் சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணணும். ஷீ மீட்ஸ் ஹர் ஃப்ரெண்ட்ஸ் ஆன் த வே. வழியில் தனது நண்பர்களை வந்து அவள் வந்து சந்திக்கிறா. ஸோ மீட்ஸ்னால் பார்த்தீங்கன்னா சந்திக்கிறாள் என்று அர்த்தம் உங்களுக்கு கொடுக்கும். ஷீன்றது வந்து தேர்ட் பர்சன் சிங்குலர், அதனால் உங்களுக்கு அந்த மீட்டோட எஸ் சேர்ந்து வரும் வர்பில். இது பார்த்தீங்கன்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் தேர்ட் பர்சன் சிங்குலரில் உங்களுக்கு எஸ் சேர்ந்து வரும். இதில் பார்த்தீங்கன்னா டஸ்ஸு ப்ளஸ் மீட் தான் உங்களுக்கு வந்து மீட்ஸ்னு வருது. ஸோ நீங்கள் நெகட்டிவாக எழுதும்போது எப்படி எழுதுவீங்க? இந்த சென்டென்ஸை டஸ் நாட்னு வரும். இது எஸ்ஆர்னோ வரும்போது இந்த டஸ் வந்து உங்களுக்கு முன்னாடி வரும். சரிங்களா? இதில் பாருங்கள், வேறு ஒன்றுத்தோட மீனிங் பார்த்துக்கலாம். ஆன் த வே, அதுக்கு வந்து வழியில் என்ற அர்த்தம். ஹர்ன்றதுக்கு பார்த்தீங்கன்னா தனது, அவளுடைய என்ற அர்த்தம் உங்களுக்கு கொடுக்கும். ஷீ மீட்ஸ் ஹர் ஃப்ரெண்ட்ஸ் ஆன் த வே. He climbs the stairs to the third floor. அவன் வந்து மூணாவது மாடிக்கு படிக்கட்டில் ஏறுறான். ஸோ கிளைம்ஸ்னு என்னது? ஏறுகிறான். இது என்ன டென்ஸ் பார்த்தீங்கன்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஹீன்றது தேர்ட் பர்சன் சிங்குலர், அதனால் டஸ் ப்ளஸ் கிளைம் வந்திருக்கு, அதனால் எஸ் சேர்த்துருக்கும். ஸோ டஸ் ப்ளஸ் கிளைம் வந்து கிளைம்ஸ். சரிங்களா? ஸோ ஸ்டேர்ஸ்னால் வந்து படிக்கட்டு, தேர்ட் ஃப்ளோர்னால் மூணாவது மாடி. டூனா பார்த்தீங்கன்னா அது என்ன அர்த்தம் வரும்ல? இக்குன்ற அர்த்தம் உங்களுக்கு கொடுக்கும். He climbs the stairs to the third floor. She can jump high. அவளால் வந்து உயரமாக குதிக்க முடியும். ஸோ ஹைன்றது பார்த்தீங்கன்னா என்ன மீனிங்? உயரமாக அப்படின்ற அர்த்தம். கேன் ஜம்ப்புக்கு என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா குதிக்க முடியும் என்ற அர்த்தம் உங்களுக்கு கொடுக்கும். கேன் ஜம்ப் அது வந்து என்ன டைப்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு மாடல் வேர்ப். மாடல் வேர்ப்னா கேன், மே, ஷுட், அதெல்லாம் வந்து உங்களுக்கு மாடல் வேர்ப் கேட்டகரியில் வரும். ஸோ அந்த மாதிரி அந்த மாடல் வேர்ப் பக்கத்தில் இந்த இதில் இருக்க எக்ஸாம்பிள்னா கேன் பக்கத்தில் எப்பவுமே ப்ரெசன்ட் வேர்ப் தான் போடணும். ஒரு வேர்ப் எடுத்திங்கன்னா உங்களுக்கு 3 டைப்ஸ் இருக்கும் இல்லைங்களா? பாஸ்ட் டென்ஸ் ஓடுது, ப்ரெசன்ட் டென்ஸ் ஓடுது, அண்ட் தென் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்னு 3 டைப் இருக்கும். அதில் வந்து ப்ளைன் இருக்கு இல்லைங்களா? ப்ளைன் வேர்ப் அதுதான் நம்ம கேன் பக்கத்தில் எந்த ஒரு மாடல் வேர்ப் பக்கத்துலையும் நம்ம பயன்படுத்தணும். ஸோ கேன் பக்கத்தில் ப்ரெசன்ட் வேர்ப் தான் வரும். ஸோ அப்போ நம்ம என்ன எழுதணும்? ஜம்ப்புன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடந்த காலத்தோடுது, ஜம்போடது ப்ரெசன்ட் டென்ஸ் ஓடுது. ஜம்ப்ஸ் பார்த்தீங்கன்னா அது தேர்ட் பர்சன் சிங்குலருக்கு தான் வரும். பட் நம்ம இந்த ஜம்ப்புன்னு இருக்குல்ல பார்த்தீங்களா, இந்த ப்ளைன் வேர்ப், அந்த வேர்பு தான் நம்ம மாடல் வேர்புக்கு பக்கத்தில் போடணும். ஷீ கேன் ஜம்ப் ஹை. டோன்ட் ஈட் டூ மச். அதிகமாக சாப்பிட வேண்டாம். இது வந்து ஒரு அட்வைஸாவோ இல்லை ஆர்டர், ஸோ ரெண்டுமா கட்டளையாக கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ டூ நாட்டோட ஷார்ட் ஃபார்ம் தான் டோன்ட். சரிங்களா? டூ மச்னா என்ன அர்த்தம் பாருங்கள்? அதிகமாக. டோன்ட் ஈட்னா சாப்பிட வேண்டாம் அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு கொடுக்கும். இது என்ன டென்ஸ்னு பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் சிம்பிள் டென்ஸு. இது வந்து கட்டளை வாக்கியம். இந்த அட்வைஸு, ரெக்வஸ்ட்டு, ஆர்டர் இது எல்லாமே வந்து கட்டளை வாக்கியம் என்ற கேட்டகரி கீழே வரும். அந்த கட்டளை வாக்கியம் அப்படின்றது பார்த்திங்கன்னா எப்போவுமே ப்ரெசன்ட் சிம்பிளை தான் நம்ம பயன்படுத்தணும். கடந்த கால சொற்களையோ இல்லை பாஸ்ட் பார்ட்டிசிபிளையோ நம்ம பயன்படுத்தக்கூடாது. ப்ரெசன்ட் டென்ஸ் வேர்பை தான் நம்ம பயன்படுத்தணும். சரிங்களா? டூ ப்ளஸ் ஈட் தான் வந்து உங்களுக்கு ஈட்டுன்னு வரும். சரிங்களா? அடுத்து த சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட் அண்ட் செட்ஸ் இன் த வெஸ்ட். ஸோ சூரியன் வந்து கிழக்கில் தோன்றி உதயமாகி மேற்கில் மறைகிறது. ஸோ ரைசஸ்னு என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா உதயமாகிறது. செட்ஸ்னால் வந்து மறைகிறது. இந்த சன்னுன்றது பார்த்திங்கன்னா தேர்ட் பர்சன் சிங்குலர், அதனால தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைஸ் பக்கத்தில் எஸ் வந்திருக்கு. ஸோ டஸ் ப்ளஸ் ரைஸ்.
சரிங்களா. டஸ் ப்ளஸ் ரைசஸ் வருது, டஸ் ப்ளஸ் செட்ஸ்ன்னு உங்களுக்கு வருது. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு ஃபேக்ட், இது ஒரு உண்மை, கரெக்டுங்களா. எப்பவுமே சூரியன் வந்து கிழக்கில் தான் உதிக்கும், மேற்கில் தான் மறையும். ஸோ இதை மாதிரி உண்மைகளை நீங்கள் சொல்லும்பொழுது ப்ரெசன்ட் சிம்பிள் டென்ஸை பயன்படுத்தணும். இதுக்கு முன்னாடி இதே ப்ரெசன்ட் சிம்பிள் டென்ஸ் எங்கே பயன்படுத்தணும்னு சொல்லியிருக்கேன், கட்டளை வாக்கியங்கள், சரிங்களா. ஸோ இது ரெண்டுத்துக்கும் நம்ம ப்ரெசன்ட் சிம்பிளை தான் பயன்படுத்தணும். The sun rises in the east and sets in the west. ஈஸ்ட்ன்றது கிழக்கு, வெஸ்ட்ன்றது மேற்கு. Look at those clouds. அந்த மேகங்களை பாருங்கள், சரிங்களா. லுக்குன்றது பார் அப்படின்ற அர்த்தம் வரும். தோஸ் பார்த்திங்கன்னா அந்தன்ற மீனிங் வருது. க்ளவுட்ஸ்க்கு வந்து மேகங்கள் என்ற அர்த்தம். இது வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் பயன்படுத்தியிருக்கோம். ஃப்ளவர்ஸ் அட்ராக்ட் பீஸ். மலர்கள் வந்து தேனீக்களை ஈர்க்கின்றன. ஸோ இதில் ஃப்ளவர்ஸ்னால் வந்து பூக்கள், மலர்கள், பீஸ்னால் வந்து தேனீக்கள், அட்ராக்ட்னா ஈர்க்கின்றன அப்படின்ற அர்த்தம். ஸோ இதுவும் வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான். இதுவும் ஒரு ஃபேக்ட், இது உண்மை தான். ஸோ அதனால் நம்ம ப்ரெசன்ட் சிம்பிள் பயன்படுத்தியிருக்கோம். டூ ப்ளஸ் அட்ராக்ட், சரிங்களா. இது டஸ் ப்ளஸ் அட்ராக்ட்னா என்ன உங்களுக்கு வரும், அட்ராக்ட்ஸ், எஸ் தான் சேர்த்து வரும். அடுத்து ஹீ இஸ் குட் அட் ஃப்ளையிங் கைட்ஸ். அவன் வந்து பட்டம் விடுறதுல வல்லவனாக இருக்கான். ஸோ ஹீ இஸ் குட் அட் ஃப்ளையிங் கைட்ஸ். ஸோ கைட்ஸ்னால் பார்த்தீங்கன்னா பட்டங்கள். ஸோ கைட்னா பட்டம், கைட்ஸ்னால் பட்டங்கள், சிங்குலர் ப்ளூரல். குட் அட் அப்படின்னு அர்த்தம் சிறந்து விளங்குதல், வல்லவன் இல்லை திறமை உள்ளவன் அப்படின்ற அர்த்தம் குட் அட். ஸோ பேட் அட்னா வந்து அதில் வந்து திறமை குறைவாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். குட் அட்னா திறமை உள்ளது, பேட் அட்னா திறமை இல்லாதது அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ அவருக்கு எதில் திறமை இருக்கோ அதை அந்த சென்டென்ஸுக்கு வந்து குட் அட்டை பயன்படுத்துங்க. அவருக்கு அதில் திறமை குறைவாக இருக்கும், அதை வந்து பேட் அட்டுன்னு சொல்லிட்டு சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணுங்க. ஸோ இது வந்து பி வர்ப் ப்ரெசன்ட், பி வர்ப் இஸ்ன்றது பி வர்ப். குட் மார்னிங் டு யூ, உங்களுக்கு காலை வணக்கம். குட் மார்னிங் டு யூ. லெட் அஸ் சே ஹலோ அஸ் லவுட் அஸ் we can. எங்களால் எவ்வளோ முடியுமோ சத்தமாக வணக்கம் சொல்லுவோம். லெட் அஸ் சே ஹலோ அஸ் லவுட் அஸ் we can. ஸோ லெட் அஸ் சே வந்து சொல்லுவோம்ன்ற அர்த்தம் கொடுக்கும். we canனா எங்களால் முடிந்த அப்படின்ற அர்த்தம் கொடுக்கும். ஹலோனா வணக்கம். த ant இஸ் இன் இட்ஸ் ஹில். ஸோ எறும்பு வந்து அதனுடைய மலை. மலைன்னா என்னது, எறும்புக்கு என்ன மலை, புற்று. ஸோ புற்றில் இருக்குது, எறும்பு அதனுடைய புற்றில் உள்ளது. த ant இஸ் இன் இட்ஸ் ஹில். ஸோ ஹேண்ட்னா என்னது, எறும்பு. இன்னா இல். இட்ஸ்ன்னா பார்த்தீங்கன்னா அதனுடைய, அதன் அப்படின்ற அர்த்தம் கொடுக்கும். இஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் என்னது, அது பி வர்பு ப்ரெசன்ட். ஸோ அது எங்கே இருக்குன்றது சொல்கிறதுக்கு நம்ம இந்த பி வர்பை பயன்படுத்தியிருக்கோம். த பியர் இஸ் இன் இட்ஸ் கேவ். ஸோ கரடி எங்கே இருக்குது, அதோட குகையில் இருக்குது. ஸோ கேவ்னா குகை, பியர்னா கரடி. பி வர்ப் ப்ரெசன்ட். டாக் இஸ் இன் இட்ஸ் ஹவுஸ். நாய் வந்து அதன் வீட்டில் இருக்குது. இந்த ஹவுஸுன்றது பார்த்தீங்கன்னா டாகுக்குன்னு வெளியே சின்னதாக ஒரு கூடார மாதிரி கட்டுவோம் இல்லைங்களா, அதுதான் அதோட அர்த்தம். த டாக் இஸ் இன் இட்ஸ் ஹவுஸ். ஹவுஸ்னா வீடு, இட்ஸ்னா அதனுடைய அப்படின்ற அர்த்தம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா என் ஹவுஸ், கோழிலாம் வந்து ஒரு கூண்டுக்குள்ளே பிடிச்சி போடுவோம் இல்லைங்களா, ஸோ அது பேர் தான் ஹவுஸ். ஸோ அந்த விலங்குகள் வசிக்கிற இடத்துக்கு பேர் தான் ஹவுஸு. ஹென் ஹவுஸு. இந்த லயன் மங்கிலாம் பார்த்தீங்கன்னா ஜூவில் வந்து அடைச்சி வைக்கிற அந்த இடத்தோட பேர் வந்து ஹவுஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ த லயன் ஹவுஸ், த மங்கி ஹவுஸ், சரிங்களா. இஸ் பார்த்தீங்கன்னா பி வர்ப் ப்ரெசன்ட். தி எலிஃபண்ட் இஸ் இன் த ஃபாரஸ்ட். யானை வந்து காட்டில் தான் இருக்கும். ஸோ எலிஃபண்ட் இஸ் இன் த ஃபாரஸ்ட். ஃபாரஸ்ட்னா காடு. இதுவும் பி வர்ப் ப்ரெசன்ட் பயன்படுத்தியிருக்கோம். த ஃபாக்ஸ் இஸ் இன் இட்ஸ் ஹோல். நரி வந்து அதனுடைய பொந்தில் இருக்குது. ஹோல்னால் வந்து பொந்து. இங்கேயும் பி வர்ப் ப்ரெசன்ட் தான் பயன்படுத்தியிருக்கோம். ஸோ ரேட் ஹோலு, ரேபிட் ஹோல். ரேட்னா எலி பொந்து அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. ரேபிட்னா அந்த முயலுக்கும் பொந்து தோண்டும். ஸோ அதுதான் ஹோல் தான், அது வசிக்கிற இடத்துக்கு பேர் தான் ஹோல். த கேட் இஸ் ஆன் த ட்ரீ. பூனை வந்து மரத்தில் இருக்குது. ஸோ அது அந்த இடத்துல தான் வசிக்குது. த கேட் இஸ் ஆன் த ட்ரீ. ட்ரீனா மரம், ஆன்னா
இல் மேல் அப்படின்ற அர்த்தம் வரும். பி வெர்ப் ப்ரெசன்ட் பயன்படுத்தியிருக்கோம் இஸ்ன்றது. த ஹார்ஸ் இஸ் இன் த ஃபார்ம். குதிரை வந்து பண்ணையில் இருக்குது. ஸோ ஃபார்ம்ன்றது பார்த்திங்கன்னா பண்ணை. சரிங்களா? இந்த டெய்ரி ஃபார்ம் பால் பண்ணை சொல்லுவோம் இல்லைங்களா? ஷிப் ஃபார்ம், ஃபிஷ் ஃபார்ம், மீன் பண்ணை. ஸோ அதுதான் இங்கே வந்து பி வெர்ப் ப்ரெசன்ட் பயன்படுத்தியிருக்கோம். ஹார்ஸ்னால் வந்து குதிரை. த ஹார்ஸ் இஸ் இன் த ஃபார்ம். த ஹைபிஸ் இஸ் இன் த லேக். நாரை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏரியில் இருக்குது. த ஹைபிஸ் இஸ் இன் த லேக். ஐபிஸ்னால் பார்த்தீங்கன்னா நாரை, லேக்னால் வந்து ஏரி அப்படின்ற அர்த்தம். இஸ் வந்து பி வெர்ப் ப்ரெசன்ட். சிங் இட் வித் தெம். அதை வந்து அவங்களோட பாடுங்க. சிங்னா வந்து பாடு. டூ ப்ளஸ் சிங் தான் வந்து சிங்கு. வித்னா உடன், தெம்னா அவர்களுக்கு அப்படின்ற அர்த்தம் கொடுக்கும். ஸோ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸு. இது வந்து கட்டளை வாக்கியம். கம் டு மீ, என்கிட்ட வாங்க. கம் டு மீ. கம்னா வந்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். மீனா எனக்கு அப்படின்ற அர்த்தம். டு மீனா என்னிடம் அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு கொடுக்குது. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா டூ ப்ளஸ் கம் வந்து கம் மீனிங் கொடுக்கும். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். இதுவும் கட்டளை வாக்கியத்தில் வருது. அதனால தான் கட்டளை வாக்கியம்ன்றதுனால தான் ப்ரெசன்ட் சிம்பிள் ப்ரெசண்ட்டை பயன்படுத்தியிருக்கோம். இப்போ நம்மளோட பேரை வந்து 2 வகையில் சொல்கிறோம். மை நேம் இஸ் ரேகான்னு சொல்லலாம். ஐ எம் ரேகா அப்படின்னு சொல்லலாம். ஸோ 2 டைப்ஸில் நம்மளை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஐக்கு வந்து ஆம் தான் வரும். ஸோ இதை மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணும்பொழுது நீங்கள் உங்கள் பேரை சொல்லும்பொழுது பி வெர்பை பயன்படுத்தணும். ஐக்கு வந்து ஆம் வரும். மை நேமுக்கு வந்து இஸ் வரும். இட் இஸ் எ ஃபேன். ஸோ ஃபேன் பார்த்தீங்கன்னா ஒரு உயிரற்ற பொருள். சரிங்களா? அக்ரிணை பொருள். ஸோ அதுக்கு வந்து நம்ம இட்டை பயன்படுத்தியிருக்கோம். இட் இஸ் மை பெட் டாக். ஸோ அந்த மாதிரி விலங்குகளுக்கும் இட்டு தான் பயன்படுத்தணும். உயிரற்ற பொருட்களுக்கும் விலங்குகளுக்கும் இட்டை பயன்படுத்தணும். இது வந்து என்னுடைய பெட்டு, இது வந்து என்னுடைய செல்லப்பிராணி. ஸோ இதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க புதுசாக. நம்மளுடைய பேரை யூஸ் பண்ணும்போது ஐ எம் ரேகா, மை நேம் இஸ் ரேகா அப்படின்னு சொல்லணும். இதுவே உயிரற்ற பொருட்களையும் விலங்குகளையும் இன்ட்ரடியூஸ் பண்ணும்பொழுது இட்டு பயன்படுத்துகிறோம். இஸ் பி வெர்ப் ப்ரெசன்ட். லுக் அட் திஸ், இதை பாரு. லுக் அட் திஸ் வந்து ப்ரெசன்ட் சிம்பிள். டூ ப்ளஸ் லுக்ன்ற மீனிங் உங்களுக்கு கொடுக்கும். த ரூஃப் லீக்ஸ். ஸோ மேல் கூரை, வீட்டோட கூரை கசிகிறது. த ரூஃப் லீக்ஸ் இது ப்ரெசன்ட் சிம்பிள் டென்ஸ் தான். டஸ் ப்ளஸ் லீக் பார்த்தீங்கன்னா லீக்ஸ்ன்ற உங்களுக்கு அர்த்தத்தை கொடுக்கும். மீண்டும் உங்களை வேறொரு வித்தியாசமான வீடியோவில் சந்திக்கிறேன்.